இப்போ கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்க் கட்டுற ஹேபிட்டே இப்போ நிறைய பேர் போயிடுச்சு. முதல்ல மாஸ்க் போட்டிருந்தா நம்ம நாய் துரத்தோம். நிறைய பேர் இப்போ மாஸ்க் போட்டுனே அப்படியே இப்போ என்ன ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வாழலாம்னு நினைக்கிறாங்க. மாஸ்க் நீங்கள் போட்டே இருந்தீங்கன்னா யூ மே கேட்ச் திஸ் இன்ஃபெக்ஷன். பர்கர்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாயை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஓவராக வாயை ஓப்பன் பண்ணிட்டாங்க தெர் வில் டிஸ்லோகேஷன். இப்போ பானிபூரி சாப்பிடும்போது நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். அந்த பானிபூரி உடையக்கூடாதுன்றதுக்காக அப்படி நல்லா வாயை திறந்து அழகாக உள்ளே வச்சு அதுக்கப்புறம் எல்லாம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நவ் பாண்டிச்சேரி இஸ் பிகம் த ஹப் ஏரியா ஃபார் டொபாக்கோ. வாயில் ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. திடீர்னு ஒரு அதாவது ஸ்பான்டேனியஸ் வெடி, திடீர்னு வாயில் பயங்கர ரத்தம் வரும். என்ன பல்லு டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி பல்லு ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் யூ கேன் சி ஆங்குலர் ஸ்டொமடைட். இது இன்னொரு கண்டிஷன். இங்கே நீங்கள் பார்த்து இந்த கார்னர் ஆஃப் த மவுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சலைவரி கலெக்ஷன் அட் த கார்னர் ஆஃப் த மவுத். இந்த இடத்துல சிலவங்களுக்கு வந்து சலைவா கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது என்ன அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு என்ன பண்ணாங்க, இப்போ இந்த இடத்துல அழுக்காக இருக்கிறதால திருப்பி அங்கே ஒரு ஃபங்கல் அட்டாக்கோ இல்லை ஒரு பேக்டீரியல் அட்டாக்கோ நடக்கும்போது திருப்பி இந்த இடத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். இது யாருக்கு முக்கியமாக வரும்னாக்க யாரெல்லாம் டென்ச்சஸ் வேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் ரொம்ப நேரம் மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்க் கட்டுற ஹேபிட்டே இப்போ நிறைய பேர் போயிடுச்சு. முதல்ல மாஸ்க் போட்டிருந்தா நம்ம நாய் துரத்தோம். இப்போலாம் வந்து மாஸ்க்லாம் போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போ வந்து அவங்க கான்ஃபிடன்ஸை லூஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ மாஸ்க் போட்டுனே அப்படியே இப்போ என்ன ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வாழலாம்னு நினைக்கிறேன். ஆனால் மாஸ்க் நீங்கள் போட்டே இருந்தீங்கன்னா யூ மே கேட்ச் திஸ் இன்ஃபெக்ஷன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து என்ன எச்சி கூட்டி முழுங்கினா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இங்கே வராமல் இருக்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் மாஸ்க் போட்டுருங்க, நீங்கள் என்ன வாயை ஒன்று நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம லிப்பை வந்து இப்போ என்ன வெட் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம். அப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த சலைவாவை நம்ம எவாக்குவேட்டே பண்ண மாட்டோம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்லின் தான். பெட்ரோலியம் பேஸ்ட் லிப் பாம்ஸ் அண்ட் எமோலியன்ஸ் வைக்கும்போது தட் வில் எவாக்குவேட் தி சலைவரி கலெக்ஷன்ஸ் ஓவர் ஹியர். இல்லைன்னா ஜிங்க் ஆக்சைட் பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா யூ கேன் கோ ஃபார் ஆன்டிஃபங்கல் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்ஸ். இன்னொரு கண்டிஷன் நாங்கள் காட்ட விரும்புகிறது வந்து இங்கே ஜா டிஸ்லொகேஷன். இந்த ஜா டிஸ்லொகேஷன் எப்போ நடக்கும்னாக்கா இப்போ என்ன இப்போ இது நார்மலாக ஒரு ஜா வந்து கரெக்டாக உங்கள் இந்த 2 பூட்டில் வந்து உட்காந்துருக்கணும். நீங்கள் வந்து இந்த ஜா வந்து இந்த கரெக்டாக இந்த பூட்டில் போய் உட்காரலைன்னா இந்த லோவர் பார்ட் இந்த லோவர் ஜா வந்து ஃபுல்லாக அவுட் ஆஃப் தி வேறு பொசிஷனில் போய் உட்காந்துச்சுன்னா அது ஜா டிஸ்லொகேட் சொல்கிறோம். அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான கண்டிஷனாக இட்ஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். நம்மளால் நார்மலாக பாடியை அதை நார்மலைஸ் பண்ணிக்கிச்சுன்னா ஓகே. ஆனால் அது நான் பாடி வந்து திருப்பி அதை ரீலொகேட் பண்ணிக்க முடியலன்னா இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல். அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலோட ஹேண்ட் இல்லாமல் திருப்பி அதை ரீலொகேட் பண்ண முடியாது. இது வரதுக்கான மிக முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் யாரிங், ஓவராக கொட்டாய் விடுறது. கொட்டாய் விடும்போது லைட்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். சம்டைம்ஸ் ஓவராக இப்போ என்ன எக்ஸசிவ் யார்னிங் நீங்கள் பண்ணும்போது இந்த டிஸ்லொகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஃபுட்டு ட்ரெண்டி ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா பர்கர்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாயை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஓவராக வாயை ஓப்பன் பண்ணிட்டாங்க தெர் வில் டிஸ்லொகேஷன். இப்போ பானிபூரி சாப்பிடும்போது நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். அந்த பானிபூரி உடையக்கூடாதுன்றதுக்காக அப்படி நல்லா வாயை திறந்து அழகாக உள்ளே வச்சு அதுக்கப்புறம் எல்லாம் நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. பிகாஸ் இட் வில் லீட்ஸ் டு ஜா டிஸ்லொகேஷன். அதெல்லாம் வரக்கூடிய ப்ராப்ளம் இன்னும் ரொம்ப சிவியராக இருக்கும். இப்போ அந்த மாதிரி வாய் ஓப்பன் ஆகிடுச்சுனாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியாது, எச்சி குட்டி முழுங்க முடியாது, நம்மளால் பேச முடியாது, தெர் வில் பி சிவியர் பெயின். அப்போ இப்போ என்ன எச்சி பார்த்தீங்கன்னா வாய் வழி ஒழுவினே இருக்கா தான் ட்ரூலிங் ஆஃப் சலைவான்னு சொல்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இப்போ என்ன சம்டைம்ஸ் இப்போ நம்மளாலே சில டைம் கரெக்ட் பண்ண முடியும். என்ன பண்ணலான்னா உங்கள் லோவர் ஜாவை என்ன பண்ணுறீங்க பிடிச்சி கீழ் பக்கமாக அதாவது டவுன்வர்ட்ஸ் அண்ட் பேக்வர்ட்ஸை புஷ் பண்ணிங்கனாக்கா அழகாக போய் அந்த பூட்டில் போய் உட்காந்துக்கும். நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் வரலனாக்கா தென் விசிட் த டென்டிஸ்ட் ஃபார் த கரெக்ஷன். இன்னொரு கண்டிஷன் பார்த்தா ட்ரிஸ்மஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்மஸ் என்னன்னாக்கா இன்னபிலிட்டி டு ஓப்பன் தி மவுத் ஃபுல்லி ஆர் ரெஸ்ட்ரிக்டட் மவுத் ஓப்பனிங். இது வரத்துக்கு மிக முக்கியமான காரணம் மசில்ஸ் பாசம். இங்கே இருக்கிற ஜா மசில்ஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு டைட்னஸ் தான் வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து இப்போ என்ன வாய் ஓப்பன் பண்ணுறது முடியாதுக்கு போகலாம். அப்போ எனி அல்சரோ இல்லை எனி இன்ஃபெக்ஷன் இந்த ஓரல் கேவிட்டி நம்மளுக்கு மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ப்ரீ பிளைனிங் டிஷ். இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியுது ஒரு டொபாக்கோ சுகர்னு தெரியுது. இவரோட ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பான் சுவராக இருக்கார். ரொம்ப மேபி ரொம்ப வருஷமாக அந்த பான் மசாலா இல்லைனா வந்து சுப்பாரி வாயிலே வச்சுருந்ததுனால இவருக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் டெவலப் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிட்டு அவருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் மவுத் ஓப்பனிங் வந்திருக்கு. இங்கே அப்புறம் ஒரு தேர்ட் மோல் எரப்ஷன் நார்மலாக சொல்லுவாங்க விஸ்டம் டூத் வரதுக்கு நார்மலாக நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். அவங்களுக்கு கூட இந்த மாதிரி வந்து ட்ரிஸ்மஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலிமா கரெக்ட் பண்ணால் நார்மல் மவுத் ஓப்பனிங் வந்து செக்யூர் ரீகெயின் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்டில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மவுத் ஓப்பனிங் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். தென் தில் கோ டெவலப் இன்டு ஓரல் கேன்சர் ஆல்சோ. அப்போ இப்போயும் அடிபட்டிருக்கு, ஃப்ராக்சர் ஜாஸ் இருக்கும்போது நம்மளால் வந்து வாயை திறக்க முடியாது. டெட்னஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது, அப்பயும் நமக்கு லாக் ஜா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆல் யூ ஷுட் நோ அபவுட் டொபாக்கோ.
டொபாக்கோ வந்து இப்போ இட்ஸ் வந்து நவ் இட் இஸ் பிகமிங் a சீரியஸ் த்ரெட் குளோபலி. ஏன்னா வந்து இப்போ பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா நவ் பாண்டிச்சேரி இஸ் பிகமிங் த ஹப் ஏரியா ஃபார் டொபாக்கோ. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நிறைய இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், டொபாக்கோ அபியூஸ்லாம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா அது வந்து சொல்ல முடியல. அந்தளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. இட் இஸ் மேக்கிங் பீப்புள்ஸ் லைஃப் வல்னரபிள். டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் இஸ் வல்னரபிள். நிறைய பேர் சார் நான் வந்து எப்பயாவது தான் பார்க்க போடுவேன், நான் எப்பயாவது தான் இதை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் டொபாக்கோ எப்படி பண்ணால் ஒரு வாட்டி சாப்பிட்டாலும் சரி, இல்லை ரெகுலராக சாப்பிட்டாலும் எப்படி நீங்கள் பண்ணாலும் சரி, இட்ஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். ஸோ ஸ்மோக் ஃபார்ம் அண்ட் ஸ்மோக்லெஸ் ஃபார்ம் 2 ஃபார்ம் இருக்குது. ரெண்டுமே ஹார்ம்ஃபுல். எப்படி என்ன பண்ணுனாக்கா இட் காசஸ் ஸ்டெயின்ட் டீத், பேட் பிரெத், கம் டிசீஸ், அடிக்ஷன், மவுத் அண்ட் த்ரோட் கேன்சர். ஓரல் கேன்சரில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. அதனால் எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ இஸ் ஹார்ம்ஃபுல். இன்னொரு பிக்சர் உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒயிட் பேட்ச் இருக்குது, ரெட் பேட்ச் இருக்குது. இது ஏற்கனவே ஒரு பேஷண்ட் காமிச்சோன்னா அந்த பேஷண்ட் ஒரு இன்னர் லைனிங் பற்றி தான் இருக்கும். ஃபுல்லாக இப்போ ஒயிட். அது நார்மலாக நம்மளோட இன்னர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து குரல் பிங்க் கலரில் இருக்குன்னா இங்கே யூ கேன் சி த பிளான்ச்சிங். பிளான்ச்சிங்கிறதுனா இப்படி நார்மலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிங்கர் நீங்கள் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒயிட்டாக வரும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபிங்கர்ஸில் பார்த்து அந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா என்ன பிங்க் கலரில் வரும். ஆனால் இங்கே இருக்கிற இன்னர் என்ன ஸ்கின்லாம் பார்த்தா அங்கே உள்ள இருக்கிற ஃபைபர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டைட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து இடத்துல வந்து அந்த ஒயிட்டிஷ் அப்பியரன்ஸ், இந்த பிளான்ச்சிங் தெரியுது உங்களுக்கு. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர் வந்து இது எல்லாமே ஓரல் கேன்சர், இந்த ரூஃப் ஆஃப் த மவுத். யூ கேன் சி ஓரல் கேன்சர் இன் தி லெஃப்ட் சீக். ஹியர் அகைன் யூ கேன் சி ஓரல் கேன்சர் இன் தி இப்போ இந்த ரிட்ஜ், அதாவது பல் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஓரல் கேன்சர் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம், காமன் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ தான். டொபாக்கோ வந்து கண்டிப்பாக இது எல்லா விஷயத்தையும் நம்ம வாயில் ஏற்படுத்தும். அதனால் வந்து ஒரு டொபாக்கோட சிம்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அல்சர் உங்கள் வாயில் ரொம்ப நாளைக்கு இருக்குது. யூஸ்வலாக ஒரு அல்சர் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே சரி ஆகிடணும். அப்படி சரியாக இல்லை, லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னாக்க இட் இஸ் a டேஞ்சர் சைன். அதுபோல் ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது, ஒரு லம்ப் இருக்குது, ஒரு கிரஸ்டி ஏரியாஸ் இருக்குது. இஃப் இட் இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் மோர் தென் 2 வீக்ஸ் தென் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட வந்து காமிக்கணும். அதுபோல் திடீர்னு ஒரு இடத்துல நம்னஸ் இருக்குது, திடீர்னு ஒரு ஃபேஷியல் பெயின் வருது, அதுபோல் வந்து த்ரோட் கிட்ட வலி, இல்லைனா வந்து உங்கள் கழுத்துக்கிட்ட வலி வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ அது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைன் அண்ட் சிம்டம். முழுகிறது கஷ்டமாக இருக்குது, அதுபோல் உங்கள் டங்கை மூவ் பண்ண முடியல, அதுபோல் உங்கள் ஜா ஒரு பக்கமாக டிவேட் ஆகுது, ஜாவும் மூவ் பண்ண முடியல அப்படின்னா தட் இஸ் அகைன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைன். திடீர்னு ஒரு வெயிட் லாஸ், திடீர்னு காது வலிக்குது, கண்டினியூஸாக வாயில் ஸ்மெல் வந்துட்டு இருக்குது, திடீர்னு ஒரு அதாவது ஸ்பான்டேனியஸ் பண்ணி திடீர்னு வாயில் பயங்கர ரத்தம் வரும், என்ன பல்லு டக்குன்னு கீழே விழுந்துடும், அந்த மாதிரி பல்லு ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கன்னாங்க யூ ஹேவ் டு விசிட் டென்டிஸ்ட் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் செக்டு ஓவர் தேர். இன்னொரு முக்கியமான விஷயம் செல்ஃப் ஓரல் எக்ஸாமினேஷன், அதாவது சுய வாய் பரிசோதனை. இது வந்து இப்போ எல்லாருக்கும் நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம். அது மிக முக்கியமான காரணம் ஃபார் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எனி டிசீஸ் ஃபார் தட் மேட்டர். ஏன்னா வந்து இப்போ நார்மலாக நம்ம வாய் திறந்து பாருங்கன்னா எல்லாம் பல்ல மட்டும் தான் பார்ப்பீங்க. பல்லும் பார்க்கணும், பற்களையும் பார்க்கணும். அதே போல் இந்த சாஃப்ட் டிஷ்யூஸை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். நம்ம அப்பர் லிப்பை வந்து பார்க்கணும், லோவர் லிப் பார்க்கணும், லெஃப்ட் சீக்கில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்கா, ஏதாவது ஒயிட் பேட்ச் இருக்கா, ரெட் பேட்ச் இருக்கா, எனி ஸ்வெல்லிங் இருக்கா, இல்லை எனி க்ரோத் இருக்கா, அதுபோல் வந்து எனி கலர் சேஞ்ச் இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இங்கே அதுபோல் வந்து லெஃப்ட் சீக், ரைட் சீக், கம்ஸ் பார்க்கணும். கம்ஸ் நார்மலாக இந்த மாதிரி கம் இன்ஃபெக்ஷன் நார்மல் தான். ஆனால் இது ஒரு ப்ரீமலிங்கன்ட் லீஷனோ இல்லை ஓரல் கேன்சர் கண்டிஷன் வரும்போது இங்கே ஒரு லம்ப், ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காலிஃப்ளவர் க்ரோத் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஏதாவது காமிக்குது. அதுபோல் இந்த பல் நவுந்துகிட்டே வருது, ஆடுது, இல்லை விழுது, இல்லை ஃபஸ்ட் டிஸ்சார்ஜ் வருது, ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குனாக்கா உடனே எங்ககிட்ட வந்து காமிங்க. அது என்ன கண்டிஷன் பார்த்து ரூல் அவுட் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு டென்டிஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் யூ ஷுட் சி த ஃப்ளோர் ஆஃப் த மவுத் ஆல்சோ. வாயில் அப்படியே பார்த்து அப்படியே மூவ் பண்ணாதீங்க. நாக்கு தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது இப்போ என்ன சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் டங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம டார்சல் சர்ஃபேஸ் இப்போ என்ன இப்போ அவுட்டர் இப்போ என்ன சொல்ல டாப் லேயர் மட்டும் பார்ப்போம். நம்ம வந்து மேலே தூக்கிட்டு பார்க்கணும். அப்படி சைடு வைஸும் நம்ம பார்க்கணும். சைடில் இருக்கிற லேட்டரல் பார்டர்ஸும் நம்ம பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் அன்ட்ரீட் டூத் டீக்கே இருக்குல்ல, நம்ம பல்லு நம்ம வந்து சொத்த பல் அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணால் இப்போ என்ன பிசுறு மாதிரி இப்போ ஷார்ப் உடஞ்சிட்டே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குனாக்கா நம்ம பேசும்போது கொல்லும்போது சாப்பிடுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேட்டரல் பார்டர்ஸில் போய் குத்தி என்ன ஃபஸ்ட்டு ஒரு ட்ரமாட்டிக் அல்சராக டெவலப் ஆகும். அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நான் ஹீலிங் அல்சராக மாறும். அதுக்கப்புறம் அந்த ஷார்ப் டூத்தே வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும் ஓரல் கேன்சராக மாறுறது. அந்த நான் ஹீலிங் அல்சரே ஓரல் கேன்சராக மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இந்த ரூஃப் ஆஃப் த மவுத்தையும் நம்ம பார்க்கணும். இங்கே ஏதாவது கலர் சேஞ்ச் இருக்கா, எனி ஸ்வெல்லிங் இருக்கா, ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா யூ ரிப்போர்ட் தட் டு எ டென்டிஸ்ட்.